இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நானும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே ஓட பக்கத்தில் இருக்கிற கொடுக்கப்புளி மரத்துலேருந்து கொடுக்கப்புளியாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதில் கொடுக்கப்புளியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னா குடலில் இருக்கிற கழிவுப்பொருளை வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சுவை இருக்குது, 3 சுவை இருக்குது. ஒரு சுவை 2 சுவை இல்லை 3 சுவை இருக்குது. என்னென்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, அப்புறம் துவர்ப்பு, இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வாங்க கொடுக்கப்புளியாக இருக்கலாம், அடுத்துக்கிட்டே வந்து அதோடைய பயன்லாம் பேசலாம். இது நம்ம இயற்கையாக கிடைக்கிறது நிறைய, அதனால் வந்து நமக்கு அதோட அருமை தெரியல. பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பழுத்து. இது பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்குது. வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிக்க உதவுது. இதனால் பார்த்தீங்கன்னா வைரஸ், மலேரியா, அதுக்கப்புறமேட்டு வந்து இது மாதிரி தொற்று வியாதிகள்லேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் உதவுது. இதெல்லாம் நம்ம உடம்புல அட்டாக் பண்ணாமல் இருக்குது. வாங்க மீதி நம்ம இன்னும் இருக்குது, பாருங்க மக்களே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையாக கிடைக்குது. 1 கிலோ 400 ரூபா அது மாதிரி விற்கிறாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா கிராம சைடில் நம்மளே வந்து இதை பறித்து சாப்பிடலாம். இதோடைய நன்மை நிறைய இருக்குது. அதனால இதெல்லாம் நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இது சீப்பாக நினைக்காதீங்க. என்னடா இதை போய் நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் பொண்ணு எப்படி சாப்பிட பாருங்க. இது வந்து சுவையாக இருக்கும், அதனால வந்து என் பொண்ணு இதை விரும்பி சாப்பிடுவா. இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது இதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்ட்டு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை இருக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த சம்மர் சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். மற்ற டைம்லாம் நீங்கள் வந்து நினைச்சாலும் அது கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி விட கிடைச்சிச்சுன்னா கிடைக்கும் போது நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அள்ளி கொடுத்த இயற்கை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இயற்கையாக கிடைக்கிற இந்த விஷயத்துல எவ்வளோ நன்மை இருக்குன்னா அவ்வளோ நன்மை இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, நிறைய இயற்கையான விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது ஈஸியாக. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம் அப்படின்றதுனால இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம அந்த இயற்கை எண்ணெய் வந்து நம்ம காப்பாற்றணும், அழிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சிட்டி சைடில் இருக்கோம், நிறைய பேர் வந்து சிட்டி சைடில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக கிடைக்காது. அவங்க நினைச்சாலும் அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, இயற்கையான விஷயத்தை சார்ந்து அவங்களால வாழ முடியாது. கிராமத்தில் இருக்கோன்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இயற்கையை சார்ந்து வாழலாம். இயற்கை அன்னைக்கு நன்றி சொல்லும் விதமாக இயற்கையை அழிக்காமல் நம்ம பார்த்துட்டாவே அதுவே போதும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். ஆனால் இந்த மரத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து மருந்தை வந்து காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காசு கொடுத்து தான் சாப்பிடணும். ஆனால் இதெல்லாம் வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.